ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நகை கடனுக்கு புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து 9 ரூல்ஸ் வந்து ஆர்பிஐயில் கொண்டு வந்திருக்காங்க. அப்கமிங்கில் கண்டிப்பாக வந்து இந்த சேஞ்சஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து இது மாதிரி தான் வந்து ஆர்பிஐ வந்து புது ரூல்ஸ் கொண்டு வந்து இஎம்ஐ மெத்தட் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர்க்குள்ளே வந்து கோல்டு வந்து நீங்கள் வந்து அடமானம் வச்சுருந்தீங்கன்னா மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு ரூல்ஸ் வந்து லைவில் போயிட்டுருக்குது. இப்போ அது இல்லாமல் வந்து இப்போ வந்து 9 ரூல்ஸ் வந்து இப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கோல்டை வந்து ப்ளச் பண்ணுவீங்க, அவசர தேவைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க தங்க நகைக்கு வந்து மதிப்பில் வந்து 75% தான் கடன் வந்து தருவாங்களாம். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து உங்களுடைய மதிப்பு அந்த கோல்டு அப்படின்னா அவங்க வந்து 750 தான் நமக்கு வந்து தருவாங்க. அப்போ வந்து 75% கொடுத்தாங்க. இதே வந்து பிஃபோர் வந்து 80% வரைக்கும் அவங்க கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து 75% வரைக்கும் தான் இப்போ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக அவங்க வந்து பர்சன்டேஜை கம்மி பண்ணிட்டு வராங்கன்னு எனக்கு தோணுது. அது இல்லாமல் வந்து கோல்டு ரேட் இது மாதிரி கம்மி பண்ணும் போது பர்சன்டேஜ் நமக்கு வந்து வேல்யூ வந்து நமக்கு கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு 750 அப்போ 250 ருபீஸ் வந்து நமக்கு நஷ்டம் தான். ஆனால் முதல் வந்து 80% கொடுக்கும்போது கூட ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து 75 கொடுக்கும்போது கம்மியாகும் நம்மளோட வேல்யூ. இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் நீங்கள் நகை வைக்கணுன்னா உங்களுக்கு மதிப்பு இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து 75,000 தான் கையில் வரும். அந்த மாதிரி தான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடமானம் வைக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களோட வேல்யூ வந்து பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுதலாக வந்து கிராம் கொண்டு போனால் தான் நீங்கள் கேட்குற வந்து அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அடகு வைக்க போகிறீங்கன்னா நீங்களே கேல்குலேஷன் பண்ணிவிட்டு போங்க. தென் பார்த்திங்கன்னா வந்து அடமானம் வைக்கிற நகை வந்து தங்களுடையது தான் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஆதாரம் கேட்குறாங்க. தென் பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து வங்கியில் இல்லைனா வந்து நிதி நிறுவனத்தில் வந்து சமர்ப்பிக்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து இந்த நகை வந்து பரம்பரை எங்கள் நகை தான் அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட எதனா ப்ரூஃப் இருக்கணும். தென் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கின பில் எல்லாமே கண்டிப்பாக வச்சுருக்கணும். பில் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இன் ஃப்யூச்சரில் பில்லை வந்து நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். பில்லை மெயின்டைன் பண்ணுறது தான் இது என்னுடைய நகை தான் இது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து கோல்டை வந்து நம்ம வந்து ப்ளெச் பண்ணும்போது நிறைய ரூல்ஸ் கொண்டு வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பேப்பரை நம்ம வந்து ஜாக்கிரதையாக வச்சுருக்கணும். நீங்கள் கோல்டு வாங்கும் போது அந்த பில்லெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அடமானத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த என்னுடைய பில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் பியூரிட்டி வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ சப்போஸ் வந்து இது வந்து ஒரு பரம்பரை நகை, இதை வந்து நான் வந்து என்கிட்ட எந்த பில் கிடையாது, எங்கள் பேரண்ட்ஸ் யாரும் இல்லை, எங்கள் பாட்டி தாத்தாலாம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து இது என்னோட தான் சொல்லிட்டு நீங்கள் வந்து லெட்ரு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட லெட்ரு கொடுத்து இது ப்ரூஃப் காமிக்கணும், இது வந்து என்னுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் பரம்பரை நகை அப்படின்ற மாதிரி நீங்கள் லெட்ரு கொடுத்தா தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அடகு வைக்கும் போது வந்து பில்ஸை வந்து கண்டிப்பாக வந்து புதுசாக வாங்கினது பில் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து ஓல்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய லெட்ரு தான் லெட்டரில் வந்து இது என்னுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்குது. தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த நகைங்க வந்து கோல்டு பியூரிட்டியை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து பேங்க்கில் இல்லைனா இந்த நிதி நிறுவனத்திலும் பியூரிட்டி கண்டிப்பாக வந்து நம்ம வந்து காமிக்கிற மாதிரி வருது. அதுக்கு வந்து இந்த சான்றிதழ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இல்லைனா வந்து கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து லெட்ரு மாதிரி கொடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பியூரிட்டி வந்து செக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபினான்ஸ் கம்பெனியில் நீங்கள் இந்த ரூல்ஸ் பார்த்திங்கன்னா பேங்க்குக்கும் இருக்குது, ஃபினான்ஸ் கம்பெனி இந்த முத்தூட் ஃபினான்ஸ் அந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிலாம் அவங்களுக்கும் சேம் இதே ரூல்ஸ் தான். இப்போ உங்கள் நகை வந்து BIS HOD ஆல்மார்க் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் கிடையாது. இதே ஓல்டு நகை 22 கேரட் ஓல்டு நான் KDM அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் பியூரிட்டி வந்து செக் பண்ணி தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. பியூரிட்டி செக் பண்ணி தரதுக்கு லெட்ரு கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் வெளியே எங்கே போனாலும் வந்து சார்ஜ் பண்ணி தான் ஆவாங்க. இப்போ அதுக்கு ஒரு தனியாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகும். ஏன்னா வந்து இது மாதிரி அவங்க ரூல்ஸ் கொடுக்கும்போது வந்து இது வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து பேங்க்லேயே வந்து நமக்கு வந்து அந்த வந்து அப்ரைசர் வந்து நமக்கு செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு மேலே வந்து இன்னொருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்குற மாதிரி ஆகுது. பியூரிட்டி வந்து செக் பண்ணி வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கும், அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகும். கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் பார்க்கணும். இந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் வந்து நம்ம வந்து கோல்டை ப்ளச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இனிமேல் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். தென் 4th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா
வந்து ஆர்பிஐயில் வந்து கோல்டு ஜுவல்லரி அண்டு கோல்டு காயின் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா என்னென்னலாம் அப்படின்றது. கோல்டு ஜுவல்லரி மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நகை கடையில் வாங்குவீங்க, சர்டிஃபிகேஷன் இருக்கும். கோல்டு காயின் வந்து ப்ளச் பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு காயின் சில கடையில் சில பேங்க்கில் வந்து 40 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் வரைக்குமே வந்து ப்ளச் பண்ணிகிட்டு இருந்தாங்க வெளியே வாங்கின ஷாப்ஸில். ஆனால் இப்போ என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நகை கடையில் வாங்கின கோல்டு காயின் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது வந்து பேங்க் மூலிமா நீங்கள் வாங்குகிற கோல்டு காயின் மட்டும் தான் வந்து அடகு வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுவும் வந்து சம் கிரைட்டீரியா கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ கிராம்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அது வந்து 50 கிராம்ஸ்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு மேலே இருக்கிற கிராம்ஸ்க்கு வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோல்டு ஜுவல்லரி மோஸ்ட் ஆஃப் ஆல் ஜுவல்லரி ஷாப்ஸில் எடுக்கிறதுனால வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் கோல்டு காயினுக்கு வந்து எதுக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னு தெரியல. கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அது கோல்டு காயின். அது என்ன பேங்க்கில் வாங்குகிற கோல்டு காயினுக்கு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து கோல்டு காயின்ஸை வந்து நீங்கள் வந்து இனிமேல் அடமானத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இன் ஃப்யூச்சர் வந்து நீங்கள் வந்து அடமானத்துக்கு நான் வந்து கோல்டு காயினை ப்ளச் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் வந்து அது வந்து வாங்க முடியாது. நீங்கள் வந்து பேங்க்கில் வாங்குகிற கோல்டு காயினாக இருந்துச்சுன்னா மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா 5th வந்து பார்த்திங்கன்னா வந்து சில்வர் ஜுவல்லரி வந்து சில்வர் காயின்ஸ் வந்து கடன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து கோல்டுக்கு மட்டும் தான் இப்போ ப்ளச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சில்வரும் வந்து அவங்க வந்து அடமானத்தில் எடுத்துப்பேன்னு சில்வரும் எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சில்வர் வந்து ஜுவல்லரி ஆர் வந்து பார் காயின் ஆர் எது மாதிரி இருந்தாலும் எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இன் ஃப்யூச்சர் வந்து 92.5 சில்வர் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. எல்லா சில்வருக்கும் கிடையாது, 92 பாயிண்ட் சில்வர். ஆனால் வந்து வேல்யூவேஷன் எதுவும் சொல்லலை, எவ்வளோ வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. நீங்கள் சில்வர் வந்து சேவிங்ஸ் பண்ணுறீங்க இன் ஃப்யூச்சர்னால் நீங்கள் பார் டைப்பாகவே வாங்கி கொஞ்சம் சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் அவங்க அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கோல்டு காயின் வந்து அவங்கக்கிட்ட வாங்குகிற காயின்ஸ் அப்படின்ற மாதிரி பேங்க்கில் வாங்குகிற காயின்ஸ் மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ சில்வருக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. தென் பார்த்திங்கன்னா வந்து 6th பாயிண்ட் ஆஃப் வந்து தனிநபர் வந்து 1 கிலோ வரைக்குமே வந்து நம்ம வந்து கோல்டை வந்து ப்ளச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து முடியாது அப்படின்ற மாதிரி. நீங்கள் இப்போ 1 கிலோ மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் மிடில் கிளாஸில் வந்து 1 kg யாரும் இப்போ இப்போதைக்கு வச்சுக்கல. யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா சப்போஸ் வந்து 1 kg வரைக்கும் தான் வந்து அவங்க வந்து நமக்கு தனிநபர் கடன் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. தென் 7th பாயிண்ட் ஆஃப் தங்க நகை வந்து 22 கேரட் தங்க நகை தான் நமக்கு வந்து வேல்யூவேஷன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் 14 கேரட் 18 கேரட் எடுத்துகிட்டு போனாலும் 22 கேரட்டில் என்ன மதிப்பு வருதோ அதுலேருந்து கேல்குலேஷன் தான் வந்து 18 கேரட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 999 ரேட் போட மாட்டாங்களாம். 22 கேரட் கோல்டோட கேல்குலேஷன் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து வரது தான் இப்போ 18 கேரட்டுக்கு வந்து என்ன கோல்டு ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி அது மாதிரி வந்து 999 வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 22 மட்டும் தான் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தென் பார்த்திங்கன்னா வந்து லோன் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டாக்குமெண்ட் கட்டாயம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடன் ஒப்பந்தம் கடன் சம்பந்தமான அனைத்து தகவலும் கட்டாயம் இடம்பெற வேண்டும். இது வந்து என்னுடைய நகை தான், இது வந்து நான் பரம்பரையாக வாங்கினேன், இது வந்து என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருக்கணும். அதில் ஏன்னா அவங்க டாக்குமெண்ட் ஆல்ரெடி கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்லேயே வந்து நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கும். ஏன் வந்து இந்த பாயிண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் திருட்டு நகை அந்த மாதிரிலாம் வந்து அடமானம் வைக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. அதனால தான் இந்த பாயிண்ட் கொண்டு வரும். உங்கள் நகைனா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய நகையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வருது. இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய கடையில் வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்ம கிளிப் தரமாட்டாங்க. இப்போ ஃபோட்டோஸ் எடுத்து அது ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து உங்கள் ஜுவல்லரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட்லேயே வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் தான் நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு காப்பியும் உங்களுக்கு ஒரு காப்பியும் கையில் கொடுக்க போகிறாங்க போல இருக்குது. அதுக்காக தான் அது மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போலாம் வந்து சும்மா ஒரு கார்டு மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த கார்டில் நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எழுதி தான் கொடுப்பாங்க, இது நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து கரூர் வைசியா பேங்க்கில் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க, நான் பார்த்துருக்குறேன். அந்த பேங்க்கில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து இந்த நகைலாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்களே வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி தான் இன்னும் வரப்போகுது இன் ஃப்யூச்சர். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பாயிண்ட் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்க நகை வைக்கிறீங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து மீட்கும் போது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆர் நிதி நிறுவனம் எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டால் அவங்க வந்து 1 வீக் 7 டேஸ்க்குள்ளே வந்து அதை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா 5000 வந்து ஃபைன் போடுவாங்க அவங்க நிதி நிறுவனம் இல்லை பேங்க். பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணால் அன்றைக்கே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. கொஞ்சம் டைம் மட்டும் எடுப்பாங்க, 1 or 2 hours மட்டும் வந்து எடுப்பாங்க, உடனே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நிதி நிறுவனத்துக்கு தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கட்டுப்பாடு வரும். ஏன்னா
நிதி நிறுவனம் வந்து அவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு வேறு பிரான்ச்சில் வச்சுருப்பாங்க, ஹெட் ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க, அங்கேருந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு தான் இது மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 5000 வந்து அவங்க தான் நமக்கு தர மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே அவங்க ரிட்டர்ன் பண்ணலைன்னா ஒரு நாளைக்கு வந்து 5000 தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 9 ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் இனிமேல் வந்து கோல்டு வந்து நீங்கள் ப்ளட்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு, இது நம்ம இப்போ அவசர தேவைக்கு நம்ம வைக்கணும்னு இருந்தால் கூட நீங்கள் வந்து யோசித்து பார்த்து வைங்க. இதெல்லாம் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி போகிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகும். இனிமேல் வந்து நிறைய பேர் வந்து அடகு கடை வந்து ஃபினான்ஸ் அது மாதிரி போயிட்டுருக்கூடாதுன்னு தான் பேங்க்குக்கு வந்தாங்க. பேங்க்லேயே வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது அகெயின் வந்து அவங்க வந்து அடகு கடை அண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபினான்ஸ் கம்பெனிங்களுக்கு தான் போய் வைக்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம் தான் பேங்க்குக்கே வந்தாங்க. இப்போ பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தாலும் வந்து இவ்வளோ டாக்குமெண்டேஷன் கேட்கறதுனால கண்டிப்பாக வந்து அகெயின் வந்து எல்லாருமே வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பை.